தான் போட்டு வரணும்னு பிரச்சனை இருக்கும். இப்போ கீப்பர் கிடையாது, அப்படியே வரலாம். அவர் கூப்பிடுவாங்க. ஆனா அவர் இல்லைன்னா கண்டிப்பா கை தூக்கி போறான். டக்குன்னு பார்த்தோம்னா அதே ரெஸ்பாண்ட் பண்ண வந்தேன். பார்த்தா அவர் ஆல்ரெடி புக் பண்ணாரு. போன வாரம் 2 சீசன் ஸ்டார்ட் பண்ணானே. ஆன் பண்ணியா? ஒரு பொசிஷன் வந்து ஒருத்தருக்கு மாறாது. அவ்வளோதான், இன்னும் கீப்பிங் தான். ஆதி வந்தாலும் போனாயே போ அப்படின்னு இன்னும் ஓப்பனிங் பார்த்துட்டு நான் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், யாராவது இருக்கீங்களாடான்னு. ஸ்ட்ரீட் அடிச்சேன், எனக்கு நல்ல ஃபைன் அடிச்சாங்க. கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக தான் அடித்தேன். ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட்டாக அடித்து அங்கேயே நின்றுட்டு இருந்தான். லாங் ஆஃப்லாம் கூட இல்லை, மிட் ஆஃப் கூட இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக அந்த நியூஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக பவுலர் கலந்து மேலே லாக் பண்ணுறேன். மேபி ஒரு 2 ஸ்டெப் இப்படி தள்ளி லாக் பண்ணிட்டேன். அவர் 2 ஸ்டெப் வந்து கையில் ஆனால் நிஜமாவே தினேஷ்க்கு ஒரு பால் கூட வரலாம். அந்த எடுத்த ஒரு கேப் தான்டா. நான் அது ஆமாம், நான் ஆக்சுவலாக அது வரைக்கும் வந்து
நான் அது வரைக்கும் ஆக்சுவலாக விஸ்வா தான் அந்த பாலுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கான்னு பார்த்தா நடுவில் ஒருத்தன் கிராஸ் பண்ணுறான் டேய் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு அது வரைக்கும் அவன் விஷயமே இல்லை எங்கிருந்து வந்தானே தெரியல நேற்றுலாம் நாங்கள் ஜண்டா செம்ம ஜண்டா போட்டுட்டு இருக்கோம் Nice shot, boy. Good shot, DJ. உனக்கு அந்த இடத்துல நின்றுட்டாலே ஸ்லோவாக ஒரு 150 வந்துடும். நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நானும் அன்னிஷும் வந்து அந்த பவர் பிளே நின்றுட்டோம். பவர் பிளே நின்றதுக்கப்புறம் ரொம்ப மெதுவாக தான் போச்சு. ஆனால் 150 வந்துச்சு. எனக்கு அந்த பவர் பிளேல இருந்தனாலே செவன்டிலே தான் நின்றுட்டு இருந்தது. அப்படியே மட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம். அப்புறம் நான் போய் இஞ்சி அடிச்சாங்க. நேற்று தான் 100 ஸ்ட்ரைக் ரேட் மேல அடிச்சிருக்கேன். இஞ்சி ஆர்கேனாவும் ரொம்ப லேட்டா அடிக்க ஆரம்பிச்சாங்க. நேற்று அந்த மேட்ச் கூட ஓகே, லாஸ்ட்ல வந்து அடிக்க போனோம். டெமினோஸ் மேட்ச்லாம் பால் இருந்துச்சு, எல்லாம் பொறுமையா இருக்குடா. இப்படி வச்சேன்டா, இப்படி வாங்கினான்டா, கால் ஆயிடுச்சுடா. நான் மிச்ச பவுலர்ஸ்ல வந்து அவன் பால் முடிச்சாலும் லைட்டா ஸ்பிட் ஆச்சு. அங்க பிச்சு கேப், அங்க பிச்சு சரி லெஃப்ட்ல வந்து சிங்கிள் தட்டலாம். இப்படி வந்தா லெஃப்ட் ஃபுட் இல்ல ஃப்ரண்ட் ஃபுட்ல லெஃப்ட் இருந்தா பேக் ஃபுட்ல வைக்காத. அப்ப பேக் ஃபுட்ல வைக்காத. தூக்குறோம்னா அப்ப கீழ தான் வருதுன்னு அர்த்தம். ஃப்ரண்ட் ஃபுட்ல வைக்கணும். எப்பவுமே ஃப்ரண்ட் ஃபுட்ல வைக்கணும். நீங்க எங்க கூட விளையாடும்போது ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் டிஃபன் வைக்கணும்.
அடிச்சாரு 5 ரன் வேற கீழே வந்து தாண்டா அதான் 3 ரன் வேணும் சரியா தலைவர் என்ன பண்ணாரு இப்படி லெக்ல அப்படியே கிளாடி போட்டு 2 ரன் அவுட் ஆடுறான் 1 ரன் வேணும்டா லாஸ்ட் 3 விக்கெட் தான் இருக்கு தலைவர் ஸ்வீப் பண்றாரு இப்படிதானா நல்லா கிரவுண்ட் பண்ணுவேன் அந்த டீம்ல சத்தியன் ஒரு அண்ணா அவரே இப்படிதான் கேப்டன் அந்த டீம்ல ஒரு அண்ணா இருந்தாரு ரைட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் நான் பேட்டிங் ஃபுட்பால்னா பேஸ் ரொட்டேட் பண்ணுவாங்க ரன் அழகா இவரு நல்லா இருந்துச்சு கேம் ஆனா இவரு வந்து கொண்டு போறாங்க சூப்பரா கொண்டு போறாரு
இல்லைன்னா இன்னும் உள்ள இன்னொன்று ஆகணும். நல்லா இருக்கு கமான் இப்ப மாத்த முடியாது. இப்ப மாத்த முடியாது. Going good. Got these gaps, come on gaps, பொறுமையா கொண்டு போங்க, அவசரமே இல்ல. Gaps பொறுமையா கொண்டு போங்க.
on, good one, Caps. அவங்களே ஃப்ரீ போடுறாங்க பாருங்க. குட் ஒன் கேப்டன்.
நிஷா ப்ரோ இங்க வாங்க நைஸ்லி ப்ளே ஜிஜி. வாங்க வாங்க பாய் இப்பவே தூங்குறீங்க. சரி பாய். வாங்க 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 சரி ப்ரோ. நல்ல இடம் ப்ரோ. காற்று மட்டும் அடிச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஆஹா லைட்டா முது அடிக்கிற மாதிரி இருக்கு. விதமா இருக்கும். ஒரே பிரச்சனை யாரும் நேரம் எடுத்தாங்கன்னா யாரும் தடுக்கிற கூட இருக்க மாட்டாங்க. அப்படியா? அப்புறம் கேமராவை அது ஒண்ணுதான் தூங்க முடியாத ஒரே கஷ்டம். ஒருத்தர் இங்க உட்கார சொல்லிட்டு நான் படுத்துக்க வேண்டியது. நைட் எங்க நான் உட்கார்ந்தேன் ஏவோ. நான் அப்படியே 12:30 ஆனா தூங்கணும். வீட்டில் தூங்குற மாதிரி தூக்கம். ஆனா அடிக்கடி என்ன எனக்கு பெருசா இல்லை. Relax. Good on the boys. Hey, alra vesiya. This chapa party na mame. Hey caps. ஜிஜி கொலை கேஸ்ல உள்ள போயிருவீங்க. Take it in caps. அறுபத்தஞ்சு தானா? உள்ள எல்லாரும் all together, all together.
மெடல் நல்லா விளையாண்டா தருவாங்க. இல்லை கேங்கு கிரிக்கெட் விளையாண்டு அது லெஃப்ட் ஹேண்ட் பேக். நீங்க தான் லெஃப்ட் ஹேண்ட், நான் ரைட் ஹேண்ட். நான் ஷார்ட் ஃபிட் வைங்கண்ணா. அதானா டேய் நெஜமாவே ஆட்டோமேட்டிக்கா அதானா கேப்டன் நீ வெளிய இருக்கே உள்ளேடா வெளிய வெளிய ஸ்லோகா மட்டும் இல்ல புரிஞ்சா க்ளோஸ் பால் மட்டும் கிடையாது. சுத்தமாக மறைச்சிட்டா எப்படி தெரியும்? மெடல் பாரு, மெடல் எதுக்கு நல்லா விளையாண்டா மெடல். டாட் பால்ஸ் மட்டும் போடுங்க முத்து ப்ரோ. அது மட்டும் யோசிச்சே இருங்க. டாட் பால்ஸ் மட்டும் யோசிச்சே இருங்க. அது பேக் தண்ணி கேமரா இங்கே ஃபோக்கஸ் பண்ணி வாட்டர் பெட்ரோல் ஃபோக்கஸ் பண்ணி உள்ள எல்லாம் ரெடியா இருங்க. நிறைய ரன்ஸ் அடிக்கிறோம். கொஞ்சம் யோசி பண்ணலாம். என்ன பால் மட்டும் வெச்சுனா பால் நல்லா வெள்ளாயிட்டு ஏறும் பால். அது செகண்ட் கடைசி ஃபெல் வர வர தான் கொஞ்சம் பால் ஏறும். பாலுக்கு டாட் பால்ஸ் பண்ணுங்க. மூணு பால் வேற லெவல்ல போட்டுருக்கீங்க. நீ வெரி பண்ணிட்டே இருந்த நல்ல ஸ்லோர் இருந்துச்சு. அவரு ஆமா இதுப்பா இருந்தா உனக்கு பெரிய மனசு. ஏன்னா ஒரு ரோல் போட்டு தான் அப்படியே முடிச்சு. ஆனால் தேர்டோ நல்லாவே போடலண்ணா. வேற மாதிரி 4 பால் வேற இல்ல. ரெடியா இருக்கலாம். எல்லா டீம் ஃபீல்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கலாம். எனி டைம் गाइस. பாத்தியா கரூர்ல ஆமா 42 கை குழந்தை எல்லாம் போயிடுடா. இவங்க வந்து ஆனால் ஆகிட்டோம் பார்க்கலாம் வந்து விட்டுருக்கலாம். அது கை மீறி கெட்ட பேர் வந்துச்சுன்னா இவங்க மேலே ரொம்ப இதுவாகிடுச்சு. அதையும் 30,000-40,000 பேர் வந்துருக்காங்க. ஒன்றா கிடக்குறாங்க. லைட்டாக ஸ்லிப்பானா போதும்ண்ணா. விழுந்தா போதும். ஒருத்தர் இதுவாச்சுனாலே இப்படி இருக்கும்போது அப்புறம் இதாயிரும்ண்ணா. என்னத்துக்கு போகணும்? அதுவும் குழந்தைங்களாம் அது கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. அது இதுதான் ஃபஸ்ட் டைம் தான் பரவாயில்லண்ணா. மூணாவதுலேயே ஏதோ இதாயிருக்கணும் அப்படின்னாங்க. ஏதோ நடுவுலேயே வந்து ஏதோ ஒரு குழந்தை காணா. ஓ நேற்றுக்கு நடுவில் அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ குழந்தை காணான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இல்லை. கடைசியில் எப்போ நடந்தது? ஆக்சுவலாக ஃபோனே ஸ்னாப்பிங் ஆகிடுச்சா? இல்லை நான் நைட்டு தான் தெரியும் போல. அப்பப்போ போனோன்னே அங்கே அவங்க கொஞ்சம் பேராக இருக்காங்கல்ல. கேமரா வாய்ப்பே இல்லை. கேட்டீங்களா? S24 அல்ட்ரா வச்சிருக்கான் ப்ரோ. தினேஷ் தானே? ஆமாம் ஆமாம் கரெக்டு தனமாக இருக்கு.
10x பண்ணிட்டே இருக்கீங்க. எவ்வளோ எக்ஸ் 20x என்னப்பா இவ்வளோ கிளியராக இருக்கு எவ்வளோ ப்ரோ இப்போ 71 அவன் 65க்கு வாங்கியிருக்கான் ஓமன்ல. இவன் ரொம்ப நாளாக வச்சுருக்காங்கடா. இன்னைக்கு நம்ம வீடியோ நம்ம டீம் ஃபோட்டோ எதாவது காட்டுறோம் ஃபோட்டோஸ் 100x வரைக்கும் போகுது. ஆனால் அவ்வளோ ஜூம் ஆகல. இங்கே ஃபோட்டோ எவ்வளோ கிளாரிட்டியில் வருது பார்ப்போம். கேப்சர் இந்த ஃபோனை வாங்கி மேலே வீடியோ யூஸ் பண்ண முடியுமாடா அது? அவர் அல்ட்ரா S22 அல்ட்ரா வாங்கிட்டாரு. 22வா? 3 வருஷம் गाड़ी गाड़ी ஓகே ஓகே நார்மல் ஓகே 2x 3x 5x 10x 30x. அண்ணா நீ சொன்னல உன்னை உடனே வெளில போட்டு சொன்ன உடனே வெளில போயிருக்கு சார் உனக்கு. இது வந்து மேலே ஸ்டெம்ப் கீழே ஸ்டெம்ப். கடைசி ஸ்டம்ப் தானே நல்லா வீடியோ கிளாரிட்டி 10x செம்மையாக இருந்துச்சு. இல்லை ஃபோட்டோ கிளாரிட்டி வர்றது வேறு வீடியோ ஃபோட்டோ வேறு மாதிரி கிளாரிட்டி வரும் இந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? என்ன வீடியோ உண்டா இல்லைண்ணா மிடில் டிக் அப்படின்னு பேக் யுவர் டீம்ஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஒரு கார்டு இருக்கு எல்லாமே எல்லாம் பதிவாயிடுமே பதிவாயிட்டு இருக்கு. கரெக்டான பேசி தான் ஃபீல்டர் வச்சிருக்காங்க. நான் அவ்வளோதான் கிளியர் பண்ண ப்ளே பண்ண முடியாது. நான் ஒரே நிமிஷம் அந்த சைடு தான் போவார். ஐயோ இது உட்கார முடியாது போல. போடு அவர் அந்த ஏரியா தான் என்ன போக மாட்டேங்குது பாலே ஒரு மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் குத்தி பிரிக்கிறது இல்லை பால் அப்படியே போகுது. இன்னும் இருக்கோ பால் குத்துடலன்னு ஐடியா அவுட் நல்லா காஞ்சி போய் நம்மளுக்கு ஹார்டாக இருந்துச்சுன்னா குத்துனோட வேகமாக வரும். இது இதாக இருக்குல்ல போகுது. ஒன்றுமே கிடையாது. சும்மா வந்து அப்படியே லைட்டாக தட்டி விட்டு வச்சுருக்கு. இந்த ஷாட் நம்ம லெக்கில் ட்ரை பண்ணாதான் எல்பி ஆகும். நம்ம கிராஸ் பேட்டிங் கரெக்டாக எல்லாம் நின்றுருக்க மாதிரி யாராச்சும் ஒரு பேர் அந்த கேட்சை பிடிச்சிருவாங்க. சரியான கேட்சுனா அது கரெக்டாக வந்துச்சுன்னா நேற்று இதே மாதிரி தான் ஒரு கேட்ச் வந்துச்சு எனக்கு. கவர்ஸில் நின்றுருந்தேன். அப்படியே இந்த 2 விரல் நடுவில் போயிடுச்சு. பாலை தான் கேப்சர் பண்ண முடியல. ஷாட் நல்லா இருந்துச்சு. அப்போ நான் இதெல்லாம் பண்ணிக்கிறத பார்த்தா அடிச்சு அடிச்சுடுவாங்க. கவர்ஸில் பண்ண மாட்டிட்டாங்க. ஆமாம் ஐயோ நல்லா தானே பண்ணாரு. ப்ரோ அப்போ பார்க்கும்போது நம்ம டீம் தான் பரவாயில்ல போல ப்ரோ. டென்ஷன் பட்டிஸாக தான் இருப்பாங்க. பிளேடு கேப்ஸ்
கேட்ச் வந்து பின்னாடி போய் ரன் ஓடுறதும் பார்க்க மாட்டேங்கிறதா? ஆமாம் ஒன்று தானே அதுதான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் புஷ் பண்ண முடியும். அவரோட ஃபேவரட் இதுதான். லெக்கில் அப்படியே இது அடிப்பார் இந்த ஏரியாவில். வேலை ஃபில்டர் வைக்கலாம் அவங்க சூப்பர். அது நல்ல பவர் ஜென்ரேஷன் அவர் ஹைட்டுக்கு. இது பாரு, இது ரொம்ப சென்சிபிள். இதோட இன்னிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஐயோ எனக்கு செம்மையாக விழுந்துருக்கு. என்னது வீடியோவாடா? வீடியோ வீடியோ தான். ஜிஜினா இன்ஸ்டால போட்டுறோம். ஜிஜினா இன்ஸ்டால போட்டுறோம். இது ப்ரோ அந்த அளவுக்கு இருக்குடா. போடலாம் கமான் பாய். யோசிச்சு போடு கமான். நல்லா இருக்கு கமான் போடலாம். ஏன்னா வரும்போது கேட்டேன். ப்ளே பாய். இதுக்கு முன்னாடி பேசுறது கேப்சர் ஆகிக்குமா? ஆனால் இங்கே விட்டு விட்டு கட் பண்ணி கோயிங் பாய். பேசுகிற அதில் கேப்சர் ஆகிடுச்சு. கீப் நாக்கிங் குட் கோயிங் பாய். என்ன பண்ணுறோன்னா சார்ஜ் ஆச்சு. அதுதான் சார்ஜ் எவ்வளோ சார்ஜ்? அவன் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா இங்கே வரான். இல்லை அவன் இடம் நான் போனால் வரமாட்டான். வராது. அப்படியா? ஏர்பிளைன் மோடில் போடுறான். அப்போ போய் சார்ஜ் நம்ம ஆடும்போது எடுத்துக்கலாம்ண்ணா. ஆடும்போது நான் எடுக்கேன். எவ்வளோ வித்தியாசம். நீடா சாட்டர்டே ஆடுறியா? சாட்டர்டே வருவோம். அப்போ வெனடேஸ்னு ஒரு டீம் ஆடிட்டு இருக்கோம். வெனடேஸ் நாங்களாம் தான். கார்ட்ஸில் இருக்கிறவங்களே தெரியுங்களா? அது எங்கள் ஆஃபீஸ் டீம் தான். ஆஃபீஸ் டீம் தான். நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் போய் நாங்களாக பண்ணி போவோம். அது மேட்சில் தான் கார்டு போடுவோம். அது வந்து எப்படியும் வந்து 1-1 போயிடுவோம். அது சாட்டர்டே ஆடும். அது மதிய மேட்ச் இருந்தால் காலையில் இங்கே வந்து ஆடிட்டு போவோம். அந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருக்கோம். ரெண்டு நான் ரொம்ப நாள் சொன்ன பார்த்தேன். ஆமாண்ணா. என்னன்னா இப்போ ஒரு டீம் ஒரு கொஞ்சம் ஆஃபீஸ் டீமில் போய் சேர்ந்துடும். தெரியாமல் மாட்டிக்கிட்டோம். இப்போ டெமினோஸா? அர்ஜுன் எங்கள் இன்னும் நீங்கள் டெமினோஸ் இங்கே நுகம்பாக்கு இதுவாக அந்த இதுண்ணா கேஜினா இது பெருங்குடி யார் இருக்காங்க அங்கேயும் தேவாலாம் எங்கள் டீம் இந்தியன் சொல்லிட்டு 6 பேர் எங்கள் டெமினோஸ் தான். அது அந்த இது என்னாச்சு எங்கள் இதில் போன லே ஆஃப் பண்ணாங்க. லே ஆஃப் பண்ணதில் கிரிக்கெட் டீம் வந்து ஒரு 7 பேர் மெயின் பிளேயர்ஸ் வந்து போயிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, மறுபடியும் செலெக்ஷன் சொல்லிட்டு கார்பரேட் டீம் செலெக்ஷன் சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். 2 பேரா? நான் இவன் அவன் அது நம்ம எல்லாமே டெமினோஸ் தானே? ஆமாம். இப்போ போயிட்டா ஆனால் எத்தனை பேர் வர போகிறாங்க? ஒரு இங்கே சென்னை சென்னை ஒரு 2500 ஐயோ லாங்ல அடிப்பாரு. ஓகே எந்த பேட்? எம்பி எம்பி வச்சிருக்காரா? புதுசாக வாங்கிட்டாரா? டிஸ்கவுண்ட் சொல்லி 20% அதெல்லாம் கொடுப்பாரு. 40,000 40,000 எல்லா மேட்சும் அவர் கொடுத்தீங்க. நின்று விளையாண்டு கொடுத்தாங்கன்னா ஒரு 2ல் அவ்வளோ ஆடினானா நீட்டாக ஆடுவார். இது வர நம்ம தான் நிறைய எல்பி அழகாக அப்படி போட்டு அப்படிங்கிறாரு. அப்படியே இப்படி தட்டி விட்டுருவார். ஃபீல்ட்ரிங் இல்லையா அங்கே தட்டி விட்டு ஓடிடுவார் டக்குனு. கடைசியில் பிக்கப் பண்ணிடுவாரா? கரெக்டாக பிக்கப் பண்ணுவார். அது இப்போ இது இருக்கா லாஸ்ட்டாக 6-4லாம் வந்து கேப்பை நைஸ் நைஸ். வேற லெவல். கேப்டன் நீங்க ஜாக் பண்ணிட்டு வரலாம். நம்ம
கேப்க்கு ரன்னிங் தான் தூக்கி கூட சிரிச்சிருந்தா போட முடியாது. அவன் ஈஸி வந்து ஓடணும் பார்ப்பாரு. அவரே எதுக்குன்னா ஒரு பால் ஸ்டே ஆகிட்டு அடுத்த பால் நம்ம ஏதாச்சும் ஆட போய் அவுட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளோவில் போயிட்டே இருந்தாங்கன்னா பேட்ஸ்மேன் மாறுமாதிரி பவுலர் வேரியேஷன் மாற்றணும்னு நினைக்கிறேன். அதே அந்த பேட்ஸ்மேன் அங்கேயே ஸ்டே ஆகுறாருன்னா ஒரு 3வது பால் அவருக்கே ஒரு இன்டென்ட் வந்துடும் ஆடணும். பேட்ஸ்மேன் ஏதாச்சும் ஒன்று ஆடி சிங்கிள் போகணும், அப்போ தான் அவுட் ஆகிடும். அதான் ராஜனா கரெக்டா போடலாம், கொஞ்சம் கொடுக்காதீங்க. கேப்டன் ரெகுலர் பால்ஸ் போடுங்க, ரெகுலர் பால்ஸ் போடுங்க. இதுவும் அந்த மஞ்சள் தொப்பி தான். பிரதீப்னா வேண்டாண்ணா. ரெடி பசங்க உள்ள எல்லாம் பேசலாம். கமான் கமான், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. Okay, it's okay, Didi, relax, relax. நான் நிக்கல போதே. 30 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. ஆமாண்ணா. அந்த 30னா ஒரு மேட்ச் தானா? 2 மேட்ச். அப்புறம் 1.5 அந்த டைமில் 25 ஆயிடும். நைட்டு இதாயிரும். இது என்ன 25னா 3 மேட்ச். 25 3 மேட்ச் ஆகும். அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு மேட்ச் 21 மேட்ச் அப்படி ஒரு மேட்ச் 30 25 கடைசி மேட்ச் 20 நடுவால் 20 அந்த மாதிரி ஏதாச்சும் மேட்ச். அந்த ஒயிட் பால் மேட்ச் எல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 20 மேட்ச் போடுவோம். Well played. Run, run, run. Yes, bat வேற மாதிரி. ஏய். நல்ல பால் விட்டுறோம். நல்ல பால் இங்க அடிக்கிட்டோம். 40 வந்துருமா? 7 ஓவருக்கு 21. எவ்வளோ ஒரு 10 ஓவராக இருக்குமா? நல்லா ஷாட், நல்லா பவுண்டரி போகணும். நல்ல கிரவுண்டாக இருக்கும். முத்துனா அப்படி போடுறேன். மழைக்கு ஃபுல் டாஸ் மட்டும் வேண்டாம். நல்ல ஷாட்ஸ். நல்லா ஸ்கோர் பண்ண அதான் நீ ரெடியா இருக்கா? கமான் கமான். ஒண்ணுதான் அதுக்கு மேல போகாது. டாக்டர் மட்டும் போடுங்க, வேற எதுவுமே தேவையில்ல. போட்டா வரல இன்னும். கீழே போட்டு தேய்க்காதடா. அதை வச்சு கோச்சிங் போயிட்டு பாருங்க. அப்படியா? அவ்வளோ ஆட்டோட தான் ஆடிட்டு இருக்கோம். இந்த ஒயிட் பாலும் அவங்க பாண்டிச்சேரியா நிற்குது. போடலாம் அவன் பால்ஸ் வரல இன்னும். ரெண்டுமே கிரிக்கெட் பால்.
ரன்னிங் கேப்ஸ். பாய் ரைட்ல இருக்கீங்க நசி பாய் கொஞ்சம் ஃபிட்னஸ் பண்ணலாம். இங்க வா நீ வா வரும் நீ வேண்டாம்டா. Nice, well left, Vijay. போல்ட் யாரு இவரு. Good shot. ஒண்ணுதான் அதுக்கு மேல ஐயோ ஓடலாம். Thank you. அப்புறம் வாரிசுல தான் இருக்குங்களா? என்னடா எங்களுக்கு இன்வென்சிபிள்ஸ். சாட்டர்டே என்ன சண்டே இங்கே எப்பயாவது மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். அவர் தான் இங்கே ஒரு வாட்டி எங்களுக்கு ஆடி இருக்கியோ? ஒரு வாட்டி ஆடி அவர் டிஜிடி வந்து ஃபால்கன்ஸ் அவரும் கிருஷ்ணா சாட்டர்டே அங்கே ஆடிட்டு சண்டே இங்கே. ஆமாம் Batting. பால் ஜெயிக்க மாட்டாங்கன்னு பாருங்க. Gaps தண்ணி வேணுமா gaps? பேட்ஸ்மேன் நல்லா டைரக்ட் ஹிட் அடிச்சு போங்க அப்படினு. ஓட மாட்டேன். த்ரோ அடிச்சாலும் நான் ஓட மாட்டேன். த்ரோ பிராக்டீஸ் கர. லவ்லி. நந்தா அவுட் நந்தா. போலன்றா அட்ரா ஜெய் வரணும். அங்கேயும் பயமா இருக்கா? ஒன்று சுற்றி மேலே வருது இல்லாட்டி வந்து முட்டி போடுறான்னு வச்சுக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்கிறப்ப இந்த இடத்துல இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்லா திருப்பி இழுத்து அடிக்கிறாங்க. பால் முன்னாடி குத்துன்னு வச்சுக்கோங்க, குத்தி ஏறி வரதா இறங்கி வரதான் தெரியக்கூடாது. இல்லைன்னா காலில் அடிச்சிருமோன்னு பயம் இருக்குது. ஒண்ணுதான் அதுக்கு மேல இல்ல லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் இப்போ ஆக்சுவலி புதுசா அப்படியே நிற்பாரு அவ்வளோதான். மேட்லாம் வராது. கிரிக்கெட்லாம் ஷார்ட்டாக நிற்கிறப்பங்கன்னா அவங்க ஃபுல் போஸ்ட்டு திருப்பி அடிப்பாங்க. இன்னொரு பால்லாம் என்ன ஸ்பீடானா கூட ரொம்ப இழுத்து அடிக்கிறது தெரியாது. ஸ்லோவர் பால்லாம் அவங்க சுற்றி வரப்போ அவங்களுக்கு தெரியும். டைம் இழுத்து அடிக்கிறப்ப முன்னாடி குத்தி வச்சு இங்கே குத்துதுன்னா ஹைட்டு ஏதாவது எங்கேன்னு தெரியாது. இந்த முட்டி இது கீழே அவளை நாங்கள் மாதிரி தான். அதுக்கு தான் நம்ம பின்னாடி போய் தடுத்துக்கிறதா இருக்குது. இதெல்லாம் நெவந்துக்கணும். அந்த மாதிரி பாலுக்கெல்லாம் அதெல்லாம் செம்ம ட்ரை தான். அந்த பிள்ளை செம்மையாக ட்ரை பண்ணேன். இதெல்லாம் யோசினா பால்ஸ்ல போடவே கூடாது. 2 டாட் போலானா நேத்து ஒரு த்ரோ அடிச்சானா லாஸ்ட் விக்கெட்டுக்கு ஒரு த்ரோ அடிச்சான். இல்ல லவ்லி என்ன அப்படி நல்லா இருக்கனா ஸ்ட்ரைட்ல போறான். இப்படி வரல ஆட்டா அந்த பேஸ்ட் நீ ரெடி இங்க இருக்கு. டாட் பால் போடு. வீடுங்க உங்களுக்கு கரெக்டுங்களா? தெரியும் தெரியுது. இவரும் வந்து அருள் அவர் பால்ல சிக்ஸாதே
6 ஓவர் 7 ஒரு போர் தான் போட்டு த்ரோ மட்டும் பாருங்க ஓவர் ஸ்கோர் அந்தனா அந்தனா சாதாரணமாக போட்டால் அடிக்க முடியல டாட் பால்ஸ் போடுங்க திரும்ப இங்க நான் ஓடிட்டேன் கிரீன் கலர் போயிட்டேன் நான் இங்க போயிட்டேன் டாட் பால்ஸ் போடணும் குட் ஷாட் இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுது அந்த ஃபோர்ஸில் டாட் செய்யுங்க ராஜனா 3 ரன் ஓவர் போடுங்க அதுக்கு மேலே போடக்கூடாது அந்த அளவுக்கு ட்ராவல் ஆகிடுது பால் அது இல்லாம இவங்க இங்கே தான் இங்க பக்கத்துல விளையாடுறாங்க இல்லன்னா தூரமா இங்க bowling lovely bowling நல்லா கேப்டன் டாட் செய்யுங்க லைனா நான் ஹெல்மெட் போடாம போக மாட்டேன் ஆமா ஃபர்ஸ்ட் ஹேமர் கேபி மேல போட்டாங்க பரவாயில்ல போடலாம் டாட்டுக்கு வைட் தராங்க பாருங்க ஆடிக்கோங்க 3 ரன் மேலே போறது இல்ல பாருங்க இருக்கணும் போதும் மூணு ரன் ஓவர் போடணும்ண்ணா என்னண்ணா ஓவர் ஸ்கோர் சொல்லணும் என்னண்ணா என்னண்ணா 55 ஸ்கோர் அவுட் அதானா 54 25 ஆச்சு 14 இருக்கு 54 பால் 9 ஓவர் 3 ரன் ஓவர் தான் 11 ரன் சார் 11 ரன் 8 ரன் அடிக்கணும் பால் இவ்வளவுதான் 4 ரன் தான் போதும் இங்கே வேணா பால் வாங்கிட்டு வந்து தாங்க அப்படின்றாங்க போட்டுங்க அடுத்தவன் போக மாட்டேங்குது லேட் லேட் கேப் ஏ வாட்டர் தான் கையில கொடுத்துட்டு யா Come on Dinesh, come on. எப்படா காலேஜ் முடிச்சீங்க
விஸ்வானா அபி ஆயிடுச்சு இங்க எடுத்துட்டேன் ஃபீல்ட் கொஞ்சம் குயிக்கா இருங்க நீங்க வேற கேப்டன் நீங்க படிச்சது இல்லைங்க ஓ நேற்று ஈரோடா திருச்செங்கோடா காலேஜ் வந்து மிஸ் பட்டு நான்வெஜ் இபிஎம்மா இந்த யூடியூப்லாம் கட்டுறாங்க ஈரோடு ஈரோட்டில் வேணால் இபிஎம்மா ரோட்டா கடை இல்லை இல்லைடா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடத்துகிறாங்க வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து போய் இலை போட்டு வந்து 500 600 அவங்களே வந்து நான் தெரிஞ்சுரு கால்குள்ளே போடுற பால் நச்சு நச்சுன்னு போகிறோம் காலேஜ் எப்படி காலேஜ் பேஸ் பண்ணுறா கோர்ஸ் பண்ணிட்டு இதே நண்டா காலேஜில் யூனிவர்சிட்டியில் எப்படின்னா இந்த மாதிரி எடுத்து ட்ரெயினிங் எடுத்து ப்ளேஸ் பண்ணுவாங்க நண்டா காலேஜில் ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படி தான் ப்ளஸஸ்ட்டு அது ப்ளேஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி எடுத்து ட்ரெயினிங் எடுத்து டேரெக்டாக அனுப்பிச்சிட்டு இருந்தேன் கம்பெனிக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தேன் அப்படி வந்து ஒரு பேட்ச் மட்டும் இந்த மாதிரி முயற்சி நீங்கள் பாசிட்டிவ் வச்சு எடுப்பாங்க அதில் கோர்ஸ் பண்ணி 1 இயர் ஃபுல்லாக இன்டர்ன் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துருக்கேன் நேட்டிவ் அப்போ 2 months மந்த்லி வச்சு போவேன் இப்போ லாஸ்ட்டாக போன மந்த்து ஸ்டார்டிங்கில் போயிட்டேன் ஒரு 10 நாள் லீவ் அடுத்த தீபாவளி போறியா தீபாவளிக்கு அவரு ஈரோடுக்கு அப்புறம் திருப்பூரா திருப்பூர் இல்லை இல்லை இப்படி கோயம்புத்தூரும் போகலாம் திருப்பூரும் போகலாம் திருநெல்வேலியிலேருந்து 2 வழி இருக்குது சேலமுக்கு அப்புறம் திருப்பூர்ல சேலம் ஈரோடுக்கு அப்புறம் திருப்பூருக்கு அப்புறம் கோயம்புத்தூர் ட்ரெயினில் போனீங்கன்னா அப்படி போவோம்ண்ணா பஸ்ஸுனா 2 வழி இருக்குது நீங்கள் திருப்பூர் போகாமே பெருங்காயிலேருந்து போயிடலாம் இங்கே ஒரு 1 pitchல நின்னுங்க பயப்படா இன்சிங்கடா நான் அக்ராஸ் ஆடிட்டேன் நான் அது நாட் அவுட் தான் லெக் ஸ்டெப் கார்டு எடுத்துட்டு நான் வெளில நிற்பேன் இதான் கார்டுனா இங்கே தான் நிற்பேன் எப்படி ஆடிட்டேன் அது இங்கே பேக் அடிச்சது உள்ளே தான் வந்துச்சு போகலாம் only one எத்தனை தடவை கீப்பிங் பண்ண ஆனால் நீங்கள் ஓடுறப்ப உங்களுக்கு சம்பிள் ஆகுது கொஞ்சம் ஒரு பேடு போட்டுட்டு ஓடுறப்ப அந்த டக்குன்னு ஓடிய பழக்கம் ஆயிடுச்சு அதுதான் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா நான் 2 டைம் பார்த்தேன். ஒரு டைம் விழுந்துட்டீங்க, அந்த கேட்ச் போகிறப்ப நான் கூட விழுந்துட்டீங்களோ, ஆனால் பிடிச்சிட்டு விழுந்தீங்க. ஆனால் அந்த டைம் ஓட முடியல. நான் ஓடுறேன் ஜென்ரலாக ஆக்சுவலி நார்மலாக ஓடும்போது டக்குன்னு ரீச் ஆகிடுவோம் இல்லையா? பேடு கட்டிட்டு ஓடும்போது போவே இல்லை. என்ன இது போவே மாட்டேன்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் நான் உழுவுற மாதிரியே போகிறாரே அப்படின்னு பிடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டீங்க. எல்லா பாலுமே உட்காந்து வந்துச்சு. நல்லதான் எல்லா பாலுமே உட்காந்து
அபி அஜய் 2 பேருமே விட்டீங்க. போடுங்க. எனக்கு கையில தான் பட்டுச்சு. ஐடியாடா இப்படியுமா வெளில பண்ணுவீங்க? eat 5 star do nothing. ஐடியா ரன்னிங்டா போய். எப்படா இதெல்லாம் வெளில விட்டுருக்கான். சொந்த அடிக்கிறது உங்க படிச்சு அசாராம அடிக்கிறது உங்க படிச்சு. இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி இருக்கீங்களா? டூ நல்லா தான் இருக்கு. பால பாரு தினேஷ், பால பாரு தினேஷ். லாஸ்ட் எண்ட்ல அது அஜய். இந்த கேட்ச் எடுத்தாங்க. ஏன் கேட்ச் இந்த உள்ள ஆடிட்டு இருக்காங்கண்ணா. இந்த லாங்ல மிட் விக்கெட்ல மூணு இடத்துல இருந்தான். அது நல்ல கேட்ச் இல்ல, ரன்னிங் சூப்பர் கேட்ச். லெஃப்ட்ல வாங்க. இன்னைக்கு மேட்ச்ல பாசிட்டிவ்ஸ் கேட்ச் மட்டும் போட்டுறோம். யாரும் ஆமா எவ்வளோ 15 பால்ஸா 15 பால்ஸ் டிக்கெட் இருக்கா? நல்லா பெண்டிங்க. இதுக்கு 2 மேட்ச் தோத்துருக்காங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு 1-0 2-0 தான் நான் பார்த்தேன். பரவாயில்ல, ஒரு மேட்ச் ஜெயிச்சுக்கிட்டோம், அடுத்த வாட்டி திருப்பி ஜெயிச்சுக்கிட்டோம். நோதான் கொடுத்தார்ல? கொடுக்கல? கொடுக்கல. ஓகே. போகுது. இது பார்த்தா அப்படியே ஈஸி பேபி அடிக்கலாம். ஆமா நம்ம பால் எல்லாமே சொத சொதன்னு ஆயிடுச்சு. என்ன கேப்டன் காஸ்டியூம் சேஞ்ச்லாம் நேராக ஸ்விம்மிங் பூல் போறீங்களா? செஞ்சிருவாங்க. நல்லா இதை அடிக்கிற மாதிரி தான்டா வருது. பாலை பார்த்து அடிச்சோன்னா போகும். நான் அந்த எக்ஸ்ட்ரா காசு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு மாட்டவே இல்லை. ரைட் வாங்கிக்கோ. Good one. 3 runs per wide plus 2. Good going. Wide கொடுத்தாச்சு. இதுதான் இப்படி ஓடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆப்பா
சார் ஃபர்ஸ்ட் ரன் ஓடும்போதே முடிவு பண்ணிடுவீங்களா? இல்லைடா முடியல, நான் ஹிட்டிங்க்குன்னு முடிவு பண்ணிட்டேன். போவே இல்லை கேப். பட்டுருந்தா போயிருக்கேன். ஆமாம், ஒரு சில பால்லாம் போகல. இல்லை இந்த ஷாட்லாம் ஆடுறீங்க, ஆனால் பால் மிஸ்டேக்கா என்னென்ன? இல்லை போகல. பிச்சா இதெல்லாம் ஆக்சுவலாக வெளியில் போயிருக்கும் தான் நின்னேன். இல்லை பிச்சா கேப் பால் போகல, சுத்தமாக போகல. பால் சுத்தமாக போகல. 2 ஷாட் எனக்கு நல்லா பேக். பால் மிஸ்டேக்கா? தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான். பால் செத்துருது. ஆமாம், ஆறுனு நியூ பால் அடிச்சோன்னா தான். தினேஷ் கேப் பார்த்து தட்டினாலே சிங்கிள் ஓடலாம். ஸ்வீப் விளையாடணும்னு இல்லை. பிச்சை தானே டென்னிஸ் பால் ஷாட். அது இன்னும் கொஞ்சம் நல்லா காற்று வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லா பாலுமே ஸ்வீட் தான் எடுக்கலாம். தினேஷ் ஆஃப்ல தினேஷ். இதுக்கு முன்னாடி கூட ஆடணும், எங்கே ஆடணும்? நான் அந்த 280 3 பேராக நின்று முடிச்சோம்ல. இது நம்ம முகமது ஷதக்கு முன்னால் ஒரு மேட்ச் விளாண்டாங்க, ஞாபகம் இருக்கா? முகமது ஷதக்கில் நானும் ஆடிருக்கேன் நான். ஆமாம், முகமது ஷதக்கில் பிரணியும் நானும் நின்னோம். அதுக்கு இல்லை முன்னாடி ஓப்பனிங் போனீங்க. ஆமாம், இல்லை நானும் பிரணியும் மட்டும் நின்னோம். நடுவில் போய் போலிங் போடுவான், செகண்ட் ஒரு கஜா போடுவான், அந்த இது தானே. ஆமாம், அதுக்கு முந்தின மேட்ச்சு 218 அவங்க அடித்தாங்க. நம்ம 20 ஓவர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம். ஆமாம், ஆதி ஃபஸ்ட்டு பாலே ஆகிட்டு ஜிஜி வந்து 27 பால்ஸ்லேயே 50 அடிச்சான். ஆமாம், ஸ்டே பண்ணுவீங்க ஏதோ நீங்களும் ஜிஜியும் நின்று முடிச்சிங்க. சீக்கிரம் தானே கிருஷ்ணாவும் நானும் நின்னோம். இவர் கேட்பாரா, அருள் வந்து ஆட்டுமான் கேட்பார், வெயிட் பண்ணி நாட் அவுட் போட்டுருவாங்க அப்படிங்களா? அவுட் போட்டுருவாங்க. ஹைட் ஹைட் வர முடியாது. ஆமாம் ஆமாம் கரெக்ட். அது சீக்கிரம் இல்லை. இவர் அருள் வந்து 5 runs தான் இருக்கும். கேப்ஸ் நான் ஆட்டுமான் இருடா கேட்குறேன்னா அவுட் போட்டுருவாங்க. ஓடுங்களா பாப்பா, யாரை கையிலே விட்டு இது ஒரே ஆர்கனைசரா? எங்கடா அந்த பையன் போனா? யாரு? நீங்கள் எங்கடா நார்மலாக ஆடுவீங்க உங்கள் ஷாட்டுக்கு? பழைய இது நல்ல கிரவுண்ட், அது மெயின்டைன் பண்ணுறாங்களா? எதுவும் வந்தப்போ அது மேடா கம்மியாக 4 கிரவுண்டு ஏபிடி ரொம்ப பிடிக்கும் அந்த கிரவுண்டு எனக்கு. சூப்பர் கிரவுண்டு. போடா போடா போல்ட்றோம் நல்லா கொடுப்பாங்க. ஆமாம், நாங்கள் பால் நல்லா இருக்கு. என்ன இருக்கோ அதை தூக்கிட்டு வர ஏதாவது எது சில்லுன்னு இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் வாங்கிட்டு வாங்க. எனக்கே 10 ஆகும். நீதான்டா. இல்லை இல்லை, ஆட்டாலாம் எதுவும் வேண்டாம். இல்லை, ஒரு கோக் பாட்டிலும். இல்லைண்ணா பிடிக்கணும். பாய் பாய். உனக்கு அப்பப்போ காத்து வந்துச்சு. அதுக்கு அங்கிள் தான் காரணம். அதில் ஒன்று கனெக்ட் ஆயிருந்தாலும் உங்க அப்பா தாண்டா இருக்கிற எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுவான். அவனெல்லாம் சத்தியமா யாராலையும் பண்ண முடியாதுடா. நானும் 15 வருஷமா அவனை ஏதாவது பண்ணணும்னு பாக்குறேன், என்னால முடியவே இல்லடா. உங்க அப்பா ஒரு டான்ரா, உங்க அப்பா ஒரு மாசுரா. பாய் மச்சான். இப்படி ஒரு கொஞ்சம் நல்லா காற்று அடிச்சா நல்லா இருக்கும். தினேஷா ஸ்வீட் ஷாட்டே போய்கிட்டே இருந்தடா தினேஷா. அது பால் பவுன்ஸ் ஆகுது, நீ கீழே ஸ்வீட் போற. எத்தனை ஓவர்ஸ் கம்பெட்டியில் அடிக்கணும்? சுத்துங்களா எங்கேயாவது ஒரு 10 ரன் போச்சுன்னா முடிச்சுடா. அண்ணா ஓகேடா, எதுவாக இருந்தாலும் சில்ல ஒரே ஒரு பாட்டில் தூக்கிட்டு வரா. தேங்க்ஸ் ராமச்சா. பண்ணி அரை புள்ளியில் நின்றுருந்தாண்டா பண்ணி. கிடையாது பால் அடிச்சு அடிக்க முடியும். அவன்
எனக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று தான். அவன் மலிங்கா ஸ்டைல் போடுறான். நான் இல்லை, நான் ஆக்சுவலி க்ரீஸுக்கு வெளில ஒரு ஸ்டெப் வெளில தான் இருந்தேன். நான் அவனுக்கு என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு 3 பால் பாதி பிச்சு, செகண்ட் 3 பால் டீப் ஆஃப் த கிரீஸு. பேட்டை ஸ்விங் பண்ணி பார்த்துட்டேன் ஹிட் அவுட் ஆகாதா அப்படிங்க. டீப் ஆஃப் த கிரீஸு அந்த 4 அடித்த பால் வந்து டீப் ஆஃப் த கிரீஸு. ஏன்னா அவனுக்கு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 3 பாலே கையை மாற்றிட்டேன். ஸோ எனக்கு அந்த 4 அடித்த பால் வந்து என்ன பண்ணேன்னா அவன் பக்கத்துலேயே பிச் பண்ணேன். நல்லா டங்கிங் கிடச்சிது பவுன்ஸ் அடிச்சு. நீ அந்த மாதிரி எனக்கு ஒரு பவுலர் பண்ணுறான்னா ஆதி தான். அவன் மைண்டில் ஆதி தான் வந்துட்டு போகணும். நான் அக்ராஸ் ஆடுறது தப்பு. நான் ஸ்ட்ரெயிட் ஆடிருந்தேன். ஸ்ட்ரெயிட் ஆடிருந்தேன்னா அழகாக கேவலமாக அது அக்ராஸ் ஆடிட்டேன். அக்ராஸ் ஆடிட்டேன், பாடி திருப்பிட்டேன், அக்ராஸ் ஆடிட்டேன். கேவலமாக ஆடின அந்த பால், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை, பால்லாம் ஒன்றும் இல்லை. நான் அந்த இவனுக்கு ஒரு கேட்ச் கொடுத்தேன்ல இங்கே. அதுக்கப்புறம் தேங்க்யூ. ஏன் ப்ரோ 4 வரலன்னு 4 கொடுக்குறீங்களா? தேவையே கிடையாதுன்னு ஸ்பேஸ் தான். அவரு ஃப்ரீயாக விட்டு தந்தாரு, அதே அடிச்சதில்லை. ஆனால் அஜய்க்கு இவ்வளோ தூரம் போகுது. ஆமாண்டா. Come on, Abe, it's your game, Abe. பார்த்துக்க. அவன் ஷாட் ஆடிட்டு இருக்கும்போது எங்கடா வந்து போடுற? அபி Wide. வாங்கிக்கோண்ணா. Cool, ஜிஜே. Your game, ஜிஜே. அந்த ஷோல்டரில் ஒருத்தர் வச்சு போடுறாருல்ல, அவன் சீன் ஒரு ஊரில் இருக்கேன். சரியா, அந்த எனக்கு போட்டார்ல. இப்போ ஷார்ட் பால் போட்டாங்கன்னா இன்னும் வரும்டா. அவனுக்கு வந்து கைட் பண்ணா போதும். கிரீஸ் அவன் அடிச்சுலாம் போடுறான். Play boy. அது மாதிரி இன்னொரு போலர் Goal boys. இல்ல டிஜி நோண்டாரு. டக்குன்னு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணல எல்லாம் ஸ்பின் ஆளை பார்த்து இழுத்தனா போயிடும். விடுங்க கேட்ச்லாம் கிடையாது. ரன் அவ்வளவுதான். குட் ஒன் பாய்ஸ். குட் ஒன் அஜய். ஏய் நைஸ் ஒன் ராதா, கேப்ல ஆடி. விஸ்வார்ல கொஞ்சம் குளுக்கோஸ் போட்டு விடு. எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி இருக்கு. இங்க ஒரு பாட்டில் இருக்கு. நான் ஒரு அந்த பாட்டில் தான் குடிப்பாரு. இந்த தண்ணி இருக்கா ப்ரோ? ரன் அப்போ நானும் கீப்பிங்லாம் நான் செம்மையாக பண்ணப்போ. நான் தான் பைஸ் இல்லை. அந்த பால் என்ன ஸ்டிக்கு நீ வரவே வேணாம்டா. நீ ஏன் ஸ்டிக்கு வந்துடுன்னு எனக்கு புரியல. ஸ்டிக்கே தேவையில்லை. அவன் இன்னும் நல்லா ஆடுறான்றது ஸ்டிக்கே தேவையில்லை. அவுட் சைட் ஆஃப் போடும்போது அவன் எடுக்கவே இல்லை. ஆமாம், அது 2 பால் அப்படிதான். எல்லா பாலும் ஒரே நிமிஷத்தில் அதே ஒரு பால் உள்ள வரலான்னு வரேன். சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. அந்த பால் எடுக்கவே இல்லையே அவன் தான். அப்படின்ன போது நீ எடுக்க மாத்திர. நீ தான் அவனுக்கு அடுத்த பால் நீ சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி ரன் கொடுத்துட்றாரு. அவன் அந்த பால் எடுக்கவே மாட்டேன்னா அதே பால் போயிட்டே இருக்கலாம். உனக்கும் ஈஸி. நீ ரொம்ப யோசிக்கவும் தேவையில்லை, ட்ரை பண்ணவும் தேவையில்லை. ஷாட் போய் போடானு இது சாய். Good shot, DJ. Great shot, boy. என்ன தெரியுமா சார், ஓவர் அப்படியே
முக்கால்வாசி போயிடணும். குட்டி ஒரு பிச்சில் போச்சுன்னா அது 4 2-3 ஆயிடுச்சுன்னா அங்கே படுத்துரும். நீங்கள் கட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். 5000 இன்னும் மழையே ஆரம்பிக்கல. கேளுங்க கேப்ஸ், இவ்வளோ ட்ரையாக இருக்கும்போது கட் பண்ணும்ல. மழை ஆரம்பிச்சாலும் இன்னும் வெட்ட முடியாது, அது இன்னும் புதராகும். இதெல்லாம் ரொம்ப மோசம். இவ்வளோ ட்ரையாக இருக்கும்போது இவ்வளோ கிராஸ்லாம் விடக்கூடாது. அதே வீட்டுக்கு போயிட்டான். ஸ்ட்ரெயிட் பேட் போட்டிருக்கோம். கொஞ்சம் வைடாக வச்சுட்டாங்க அப்படின்னு. நைஸ் பிளேனா ஜிஜியாண்ணா. ப்ளே ஜிஜி. ஒவ்வொரு டபுளும் நீங்கள் நோன்னு சொல்கிறப்போ இங்கே வந்து இங்கே சிக்னல் கொடுத்துட்டு கத்துறாரு. எனர்ஜி வேற நம்ம ப்ளே ஜிஜி. அந்த இதுக்கு தான் முதல் 3 அவனுக்கு ஓடுற ஆளாக அனுப்பிட்டேன். இங்கே ஓடி இருந்தோம் அவன் கூட. டார்வின் பேர் பண்ணிட்டான்ல, ஒரு விக்கெட் போவார். கட்ரா ஆம்பிள்கிட்ட வந்து மேட்ச் முடிச்சோன்னு தான் வருவானா? யார் இருக்கோ தண்ணி எடுத்துட்டு போறோம். மூஞ்சிலையா? டேய் மூஞ்சிலடா போடுங்கடா. என்னடா இல்ல இல்லையா? டேய் ஹெல்மெட் எடுத்துட்டு போடா. ஹெல்மெட் எடுத்துட்டு போடா. ஹெல்மெட் விஸ்வா ஹெல்மெட் போடுறா. டேய் அப்படியேனாலும் பிச்சு பவுன்ஸ் ஆகுதுடா. இது பேட்டில் பற்றி பேட்லேயே கையில் எங்கேயோ பட்டு எனக்கு ரொம்ப முடியலன்னு தான் நான் ஹெல்மெட்டை கழட்டி கொடுத்தேன். ஆனால் ஸ்பின்னுக்கே நான் திருப்பி ஹெல்மெட் போட்டேன். ஹெல்மெட் போடணும், ஏன்னா நமக்கு தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஏறும். அப்பா இது வந்தானா இல்லையாடா? இங்கே இருக்க பெட்டி கடையில் ஜூஸ் வாங்கியிருந்தானாலே போதும்டா. Two.
ஏன் என்ன சுத்தவே விடலடா. ஏய் ஹெல்மெட் போட்டு போடா. ஆண்டா நீ எங்கடா இருக்க? சரி ஓகேவா, அப்படியே பாசல் போயிடலாம். நான் சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டு விளாடுறா. $21 $38 தான்டா. போடுங்களா இந்த பார்ட்னர்ஷிப்பை. பாலை பார்த்து அக்ராஸ் பண்ணி சுற்று. ஆமாம் ஆமாம், பாலை பார்த்து சுற்று. பாலை வேஸ்ட் மட்டும் பண்ணாத. சுற்றிட்டு 2 ஓடு. கிருஷ்ணா மறு வச்சுட்டு போயிருக்கியாடா? கிருஷ்ணா கிருஷ்ணா மறு வச்சுட்டு போயிருக்கியா? ஒரு ஆள் எவ்வளோ போடலாம்? ஒரு ஆள் எவ்வளோ போடலான்னு? ஏய் அவன் த்ரோ செம த்ரோ பண்ணான். இல்லை இல்லை த்ரோ செம த்ரோ பண்ணுறான். ஐடியா நல்ல ஐடியா தான் விஸ்வா.
நவீனா நவீனா நான் முடிச்சு தான் வருவோம். Abhi, deep in the grace. Adikla Vishwa. அந்த எக்ஸாம்பிள் கட்டிட்டு இருக்காங்க. ஆறு பால் பவுண்டரி கொடுத்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட் இல்லாம போட்டுங்க. ஏய் ஏன்டா வேகம் வேணும் அழுத்தாதடா. அந்தா அவ்வளோதான், சூப்பர். ஐயோ பேக்கப் இல்லை வேணாம். ஐடியா மிட்லர் ஐயா ஹர்பஜன் சிங் மச்சா மாதிரி போடுறீங்க நீங்க. உள்ள போடலாம் கமான், நல்லா இருக்கு. ஆனா உள்ள போடலாம், சூப்பரா இருக்கு. ஓய் போலியா யோ, ஐடியா பாண்டியா பிரதர்ஸ். ஹர்பஜன் சிங் வரலையாமா, பாலாஜி சிங் வந்துட்டா திடீர்னு. பாண்டியா
அவருக்கு எப்ப நான் கூட போனேன். ஏய் போடா போடா. ஏய் போலிங்க யோ வெல் பால் கம்பெனி பின்ன போடலாம். ப்ரோ நீங்க ஃபுல் டைம் ஸ்பின்னா மாட்டீங்க. ஐயா ஏய் கார்டுலாம் நிக்குதுடா. ப்ரோ நோ பால்லாம் கொடுக்க மாட்டீங்களா? கேமரா முன்னாடி வாங்க ஜெயிச்சிட்டோம். Thank you. சொன்னீங்க எல்லாரும். சொல்லிட்டாங்கப்பா. 14 ரன்னுக்கெல்லாம் கொடுக்குறாங்கயா. 14 ரன்னுக்கெல்லாம் விக்கெட் எடுத்துருக்கீங்களா? 2 விக்கெட் எடுத்தீங்களா? மொத்தமா லைன்ல வாங்க. ஆமா 2. ப்ரோ இங்க வா ப்ரோ. போட்டோ எடுக்கலையாண்ணா? அதெல்லாம் வேணாம் ப்ரோ. காய் நீங்க இருக்கு. நான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் கணேஷ்ண்ணா. அண்ணா கணேஷ் விஜய் பேட்ஸ்மேன்.